நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அவங்க தரப்புல இருந்து ஒரு நம்பிக்கையா இருக்காங்களே, அதை நீங்க எப்படி பயத்தோட இருக்காங்க, நம்பிக்கையோட இல்ல. வெற்றி பெற்றுவோன்ற நம்பிக்கை இருக்கு. வெற்றி பெற்றாலும் அவங்க நம்மோட இருப்பாங்களான்னு நம்பிக்கை இல்லாம இருக்கு. ஒருவேளை 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாருமே ஒரு ஆட்சியை நடத்தட்டும், 4ஆம் தேதி ஒருத்தர் கையில தான் போயிடும். திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதிமுக ஆட்சிக்கு வரும் கருத்து கணிப்பு வந்திருக்கு. விஜய் ஆட்சிக்கு வருவாருன்னு ஆக்சிஸ் சொல்லுது. அடுத்து தொங்கு சட்டசபை வரும் இருக்கு. 4ல் 3 பொய்யா போகுது. விஜய் ஏறுகிறார் நீங்க பேச பேச மறுபுறம் நீங்க விஜய் ஏறுகிறார் அதிமுக பின்னடைவாகிறது நீங்க சொல்லிட்டே இருக்கணும். அதுதான் அர்த்தம். இது ஏறுனா அது இறங்கும். ஸ்டாலினை பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும் ஓட்டு போட்டுருக்காருங்க. ஒருத்தர் இது தீய சக்தி, இது மாதிரி அராஜகம், இது மாதிரி ஒரு ஆட்சியை கெட்ட ஆட்சியை மோசமான ஆட்சியை திட்டவருக்கு அங்க இருந்து எப்படிங்க ஒருத்தன் போய் ஓட்டு போடுவேன். ஆனால் நீங்க அப்படி திட்டும் போது அதிமுக போடுவானா போட மாட்டான். நல்லா திட்டுறாரா, திமுக கவர்மெண்ட் வெளுத்து வாங்குறாரு, எடப்பாடியோட கூட வெளுத்து வாங்குறான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வருமா வராது. இந்த லாஜிக் ஒண்ணு யோசிங்க. அப்புறம் எப்படி திமுக போகுன்றீங்க? டைரக்டா என்டிஆர் மாதிரி டைரக்டா சினிமா டு அரசியல்னு வராரு. இவருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, எந்த முன் அனுபவம் கிடையாது. இவர் அரசியலே இல்லாமல் ஒரு அரசியல் என்ன செய்வார்னே தெரியாமல் எதற்காக மக்கள் இவ்வளவு பக்கம் போறாங்கன்றதுல எனக்கு வருத்தம் இருக்கு. ஏன்னா இவர் இதுவரைக்கும் மாற்றத்துக்கான எந்த அறிகுறியும் இவர் சொல்லல. உண்மையிலே இவர்கள் மாற்றத்தை விரும்புகிறவர்களாக இருந்தால் விஜய் ரசிகர்கள்லாம் முதல்ல சீமான் சீமான் முன்னாடி போயிருக்கணும். 2016 வந்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி அவர்கள் எவ்வளவு எடுப்பாருன்னு கவனிக்க முடியல. அவர்கள் 20% போனா என்ன ஆகும், 10% சுருகுனா என்ன ஆகும். இதே மாதிரி விஜய் வர்ற மாதிரி விஜய் பத்தி பேசுறதா மக்கள் நல கூட்டணி அப்படி ஒவ்வொரு கூட்டணி. அப்புறம் கமலஹாசன் வந்தாரு, டிடிவி தினகரன் வந்தாரு. இப்படி ஒவ்வொருத்தர் வரும்போது இந்த மாதிரி கன்ஃபியூஷன். அதனால வித்தியாசமான தேர்தலை நான் பார்க்கல. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு இதயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த எலெக்ஷன்ல ஒரு 85% வரைக்கும் போல இருக்குல்ல சார். இப்ப விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நேத்து கூட அந்த கூட்டம் கூட்டியிருந்தாங்க பனையூர்ல, ஓரளவு கான்பிடென்டா இருக்காங்க சார். அதாவது வேட்பாளர்கள்லாம் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஆபீஸுக்கு வந்துருங்க, பனையூருக்கு வந்துருங்கன்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து ஒரு நம்பிக்கையா இருக்காங்களே, அதை நீங்க எப்படி? பயத்தோட இருக்காங்க, நம்பிக்கையோட இல்ல. எங்கேயும் போயிடாதீங்க, வேற இடத்துல விலை போயிடாதீங்க. நம்பிக்கை இருக்குல்ல சார், வெற்றி பெற்றுவோன்ற நம்பிக்கை இருக்கு. வெற்றி பெற்றாலும் அவங்க நம்மோட இருப்பாங்களான்னு நம்பிக்கை இல்லாம இருக்கு. ஒருவேளை இங்க வரணும்ன்றாருல, வெற்றி பெற்றால் இங்கதான் வரணும், நேரம் இங்க வந்திருக்க, எங்கேயும் போயிடாதீங்கன்றாரு. இல்ல சார், அந்த டாபிக் நான் அப்புறம் பேசுவோம். ஆனா திமுக தரப்புல இருந்து ஒரு தோல்வி பயம் இருக்கா சார் அவங்க மத்தியில? எனக்கு தெரிஞ்சு இல்ல. அவங்க கான்பிடண்டா இருக்காங்க. அவங்க திரும்ப ஏதாவது மந்திரி சபையில மாற்றம் இருக்குமோ அப்படிதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கும் நம்பிக்கை இல்லாமல் இல்ல. அவர்களும் உட்கார்ந்து யார் வந்தா மந்திரி, யார் செக்ரட்டரி, அதிகாரி யாரை போடுறது, CMS 1 யாரு, CMS 2 யாரு அப்படின்னு அவங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. விஜய் தரப்புலையும் அவங்க மந்திரி லிஸ்ட் வந்துருச்சு. அது இப்ப ஏஐல கொடுத்தா ஏதாவது பண்ணி கொடுத்துரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால முடிகிற வரைக்கும் 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாருமே ஒரு ஆட்சியை நடத்தட்டும், 4ஆம் தேதி ஒருத்தர் கையில தான் போயிடும். தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இல்லை. அதான் சொல்றேனே, நீங்க திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதிமுக ஆட்சிக்கு வரும் கருத்து கணிப்பு வந்திருக்கு. விஜய் ஆட்சிக்கு வருவாருன்னு ஆக்சிஸ் சொல்லுது. அடுத்து தொங்கு சட்டசபை வரும் இருக்கு. 4ல் 3 பொய்யா போகுது. ஆமா, எப்படியும் பொய்யா போயிடும். 3 பொய்யா போகுது. மெஜாரிட்டி பொய்யா தான் போகுது. ஏன்னா 4 கருத்துல மெஜாரிட்டி கருத்து பொய்யா தான் போகுது. 1 தான் வரப்போகுது. அந்த 1ல் சாத்தியக்கூறு அதிகம் உள்ளது திமுக ஆட்சிக்கு வர்றதா இருக்கும். அது தவிர வேற வாய்ப்பு இல்லை. நீங்க இன்னொன்னு நான் விஜய் ஏறுகிறார் நீங்க பேச பேச மறுபுறம் நீங்க விஜய் ஏறுகிறார் அதிமுக பின்னடைவாகிறது நீங்க சொல்லிட்டே இருக்கணும். அதுதான் அர்த்தம். இது ஏறுனா அது இறங்கும். ஜிக் ஜாக் தான் இது ஏறா. நீங்க ட்ரிபிளை ஏத்துனீங்கன்னா பேஸ் குறையும், பேஸை ஏத்துனீங்கன்னா ட்ரிபிள் குறைஞ்சிரும். சொல்றபடி பார்த்தா 1% கூட டிஎம்கே சைட்ல இருந்து எடுக்கலன்ற மாதிரி தானே? இப்பதானங்க விளக்கம் சொன்னேன். இதுல இருந்து 12% எடுத்தா அது 40 வரும். இப்ப யானை படுத்தாலும் குதிரை மட்டும் சொன்னேங்க. அது 50%ல இருக்குங்க, இது 38%ல இருக்குங்க. அங்க இருந்து நீங்க 12 எடுங்க, இங்க இருந்து 10 எடுங்கன்னு தான் சொல்றேன். அதிமுக குறைவாவே எடுங்க, 28க்கு போயிடும் அதிமுக. அதுக்கு மேல இருங்க. இதுக்கு மேல அவர் எடுக்கிறாருன்னு அதிமுக தான் எடுப்பாரு. திமுக ஓட்டுனீங்க, திமுகவுக்கு ட்ரெடிஷனலா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். ஸ்டாலினை பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும் ஓட்டு போட்டுருக்காருங்க. ஒருத்தர் இது தீய சக்தி, இது மாதிரி அராஜகம், இது மாதிரி ஒரு ஆட்சியை கெட்ட ஆட்சியை மோசமான ஆட்சியை திட்டவருக்கு
அங்க இருந்து எப்படிங்க ஒருத்தன் போய் ஓட்டு போடுவான்? ஆனால் நீங்க அப்படி திட்டும் போது அதிமுக வந்து போடுவானா போட மாட்டானா? நல்லா திட்டுறாருடா, நல்லா தீய சக்தி நல்லா திட்டுறாரு, நல்லா திமுக கவர்மெண்ட் வெளுத்து வாங்குறாரு, எடப்பாடியோட கூட வெளுத்து வாங்குறான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வருமா வராதா? இந்த லாஜிக் ஒண்ணு யோசிங்க. அப்புறம் எப்படி திமுக வந்து போகுன்றீங்க? நீங்க இன்னொன்னு சொல்லுங்க, இன்னொன்னு பாருங்க. விஜய் பண்ற ஒரு பெரிய முட்டாள்தனம், இந்த ஆட்சி மிக மிக மோசமான ஆட்சின்னு பேசுறாரு. என்ன இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை புழக்கம் இருக்கு, எல்லா விலைவாசி ஏறிடுச்சு. இருங்க, எல்லாமே சொல்றாருலங்க. சொன்னா என்னங்க செய்யணும்? மக்கள் ஒருத்தர் கூட ஓட்டு போடக்கூடாதுல்ல, அது டெபாசிட் தானே போகும். அப்புறம் ஏன் இவருக்கும் அவங்களுக்கும் போட்டி வரணும்? திமுக டெபாசிட்டே வாங்காது, எனக்கும் என்டிஏக்கு தான் போட்டின்னு அவர் சொல்லணும், இல்ல எனக்கும் சீமானுக்கும் போட்டின்னு தானே சொல்லணும். ஏன் திரும்ப டிஎம்கே டிவிகேன்றாரு? அவர் தான் நேரடியாக சொல்லிட்டாருல, எங்களுக்கு அரசியல் எதிரி நீங்க தான், உங்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவோம், இது சட்டமன்ற தேர்தல். கவர்மெண்ட் மிக மிக மோசமா இருந்தா அது பலமான கட்சிகள் இல்லைங்க. மக்கள் நிராகரிக்க போறாங்கன்னு அர்த்தம். மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, டெபாசிட் கூட திமுக வாங்காது. அதனால எனக்கு திமுக வந்து களத்திலே இல்லை, எனக்கு அடுத்த போட்டி. அப்ப நீங்க வந்து என்ன செய்றீங்க? எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டினா எனக்கு இணையான பிரதான கட்சி திமுக தானே அர்த்தம். அப்ப எனக்கு இணையான மக்கள் செல்வாக்கு திமுகவுக்கும் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்புறம் எப்படி இவ்வளவு சொல்றீங்க? அப்ப வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய போதை பழக்கத்தை உருவாக்குற ஒரு அரசுக்கும், ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு அரசுக்கும், ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லாத அரசுக்கும் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா? இந்த இவருக்கு இணையா ஆதரவு கொடுப்பாங்களா? அப்ப இந்த கவர்மெண்ட் வந்து மக்கள் பிடிச்சிருக்கு, ஓரளவுக்கு ஓகேன்னு நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க அப்புறம் எப்படி 40% இருக்குன்னா எப்படி இவருக்கு டிவிக்கா டிஎம்கேக்கு போட்டினா தனக்கு இணையான போட்டி தானங்க, அப்படிதானங்க அர்த்தம். அவங்களாம் மற்றும் பலர் களத்திலேயே இல்ல, காமெடி பீஸ் இப்பெல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப பலமான போட்டி, தனக்கு பலமான போட்டி திமுக நினைக்கிறார். அப்ப இவருக்கு இணையான மக்கள் செல்வாக்கு திமுக இருக்குன்னு தான் அவர் அர்த்தப்படுத்துறாரு. அப்ப அவங்க எல்லாம் வந்து போதைப் பொருட்களை விரும்புபவர்கள், அவர்கள் எல்லாம் வந்து பெண்கள் பாதுகாப்பு வேணாம் என்று விரும்புபவர்கள், அவர்கள் எல்லாம் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் அர்த்தம். அப்படிதானே? எப்படின்னா நல்லாச்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்த ஸ்டாலின், ஆனா இந்த கடைசி 5 வருஷத்துல இவ்வளவு பிரச்சனை. நான் கேட்டது நீங்க பதில் சொல்ல. அப்படிதானே அவங்க எல்லாம் இருக்காங்கன்னு கேட்டீங்களா? அப்படிதான் அந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போடுறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த வாட்டி எங்களுக்கு வாக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேக்குறாரு. அதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஆமாங்க, அதுலதான் கொடுப்பாங்க, கேட்பாரு, கொடுக்குறாங்க, கொடுக்கறவும் கொடுப்பாங்க. அப்புறம் ஏன் அவர் இணையா அவங்களோட போட்டி போட்டுன்னா அப்ப அங்கேயும் ஓட்டு போறாங்கன்னா அவங்க பூரா இங்க வந்திருக்கணும்ல. திமுகவுக்கு போட்டியே இருக்கக்கூடாதுங்க, திமுக இவருக்கு போட்டியாவே இருக்கக்கூடாதுங்க. இவர் தாங்க 60% ஓட்டை வாங்கணும், திமுக டெபாசிட் இருந்து போயிடணும். அதை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அது வந்து நிஜமாக அவர் சொல்ற குற்றச்சாட்டுகள், திமுகவை மக்கள் அந்த அளவுக்கு அடியோடு வெறுக்கிறவர்களாக இருந்தாருன்னா திமுகவை அம்போன்னு விட்டுட்டு அதுக்கு 10% கூட கொடுக்க கூடாது, நேரா 60% 70% வந்து விஜய்க்கு தான் விழுகணும். அப்படித்தானே விழுந்திருக்கணும். இன்னொரு சைடு வந்து திமுக வந்து இவ்வளவு ஜெயிக்கிறது காரணம் கூட்டணி பலம்னு ஒண்ணு இருக்கு சார். கிட்டத்தட்ட 20 கட்சிகள் இருக்கு. இவர் வந்து 234 தொகுதியில தனியா நிக்கிறாரு சார். தனியா நின்று நீங்க சொல்றபடி பார்த்தா கூட 23-24% வாங்குறாருல. ஓரளவுக்கு இதுலயே வந்து ஒரு வெற்றி பெற்றாரு நம்ம எடுத்துக்கலாமா முதல் தேர்தல்? அதுதான், அது ஒரு இதுவரைக்கும் யாரும் சாதிக்காத ஒரு சாதனையை விஜய் செய்யறாருன்னு நான் தான் ஒத்துக்கிறேனே. எம்ஜிஆர்ன்றவர் கூடங்க அவர் வந்து ஒரு கட்சியில இருந்து அங்க எம்எல்சி எம்எல்ஏ ஆகி அதற்கப்புறம் அந்த கட்சியில பிளவை ஏற்படுத்திட்டு வந்து வர்றாரு. அங்க இருந்து ஒரு பிளவோட தான் வர்றாரு. இங்க அப்படி இல்லை, இவர் டைரக்டா என்டிஆர் மாதிரி டைரக்டா சினிமா டு அரசியல்னு வர்றாரு. இவருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, எந்த முன் அனுபவம் கிடையாது. ஜெயலலிதா வந்தார்கள்னா அவர் எம்ஜிஆரால வளர்க்கப்பட்டு அந்த அதிமுகவை அப்படியே வந்து சுவீகாரம் எடுத்துக்கிட்ட மாதிரி எடுத்துக்கிட்டாரு, தத்து எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டாரு. அப்படியே அந்த ஓட் பேஸ் இருந்துச்சு அதிமுகவுக்குன்னு, அதுல போய் தலைமை பொறுப்புல அவர் உட்கார்ந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் க்ரூம் பண்ணி வளர்த்துருக்கலாம், அதை டெவலப் பண்ணிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அவருக்கு ஒரு பேஸ் இருந்துச்சு. விஜய்க்கு அப்படி இல்லாம முழுக்க முழுக்க ஃபேன் பேஸை வச்சு வர்றாரு. விஜயகாந்தால முதல் தேர்தலில் 8% தான் வாங்க முடிஞ்சு, இவரால் 20% தாண்ட முடியுது அப்படின்னு சொன்னா இது நிச்சயமாக ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர் வந்து அரசியலே இல்லாமல், ஒரு அரசியல் என்ன செய்வார்னே தெரியாமல் எதற்காக மக்கள் இவ்வளவு பக்கம் போறாங்கன்றதுல எனக்கு வருத்தம் இருக்கு. ஏன்னா இவர் வந்து இதுவரைக்கும் மாற்றத்துக்கான எந்த அறிகுறியும் இவர் சொல்லல. என்ன இவர்கள் இந்த திராவிட அரசு, இவரும் பெரியார தான் தூக்கிட்டு வந்திருக்காரு, இவரும் நீட்டு வேணாம் தான் சொல்லியிருக்காரு, இவரும் மாநில அப்படியே மும்மொழி கொள்கையை தான் சொல்றாரு. ஒரு 100 யூனிட் ஃப்ரீனா 200 யூனிட் ஃப்ரீன்றாரு, 2000 கொடுத்தா 2500 கொடுப்பேன்றாரு, 3 சிலிண்டர் ஓசி கொடுத்தா 6 சிலிண்டர் ஓசின்றாரு. சோ எந்த மாற்றத்தையும் இவர் கொண்ட மாதிரி தெரியல. இதுல நீ சாட் ஜிபிடில உள்ள கொடுத்து திமுக அதிமுக தேர்தல் அறிக்கையை மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி ஒரு சித குடு அப்படின்னு கேட்டா ஒரு லிஸ்ட வாங்கி அதை படிச்சுட்டு இதுதான்றாரு. இது எப்படி மாற்றத்துக்கான அரசியலா இருக்கணும்? நீங்க சீமான் உண்மையிலே இவர்கள்லாம் மாற்றத்தை விரும்புகிறவர்களாக இருந்தால் விஜய் ரசிகர்லாம் முதல்ல சீமான் வந்தப்போ சீமான் முன்னாடி போயிருக்கணும். அவர்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனாலதான் சார் மக்கள். இப்ப இவர்கிட்ட மட்டும் என்ன ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு பாத்துட்டீங்க? ஏன் ஒருத்தர் கூட ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தர்றோம்னு விஜய் கூப்பிடுறாரு, ஆனா கூட்டணி கட்சிகள்லாம் போய் அதிமுக போய் ஆட்சியில பங்கு கொடுன்னு கேக்குது, திமுக போய் ஆட்சியில பங்கு கொடுன்னு கேக்குது.
இவர்கிட்ட ஒருத்தர் கூட வந்து பங்கு கொடுப்பா நான் வர்றேன்னு வரல. நான் நேத்து கிளம்பிட்டாங்களே சார், காங்கிரஸ் கிளம்பிட்டாங்கல்ல, இது வரைக்கும் நாங்க சைலண்டா இருக்க மாட்டோம். இருக்கட்டுங்க, இதெல்லாம் ஒரு தலைவர் பேசுற பேச்சு. நீங்க இதே தானே பேசினார் கிரீஷ் ஓடங்கரும் பிரவீன் சக்கரவர்த்தி எவ்வளவு பேசுனாங்க கூட்டணிக்கு முன்னாடி. இவரும் நம்ம மாணிக் தாக்கூர் எவ்வளவு பேசுனாங்க. கடைசியில வந்து அங்கதானே சரண்டர் ஆனாங்க. அப்புறம் ஏன் சார் ராகுல் காந்தியும் சிஎம் ஸ்டாலினும் ஒரே மேடையில வந்து பங்கேற்க? ஏங்க அதுல கருத்து வேறுபாடு இருக்குங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. ஏன் அப்புறம் சேர்ந்தாங்க அதை சொல்லுங்க. சேரலன்னா இன்னும் ஓப்பனா சொல்ல சார், ஒரு 2 இடத்துல ஒன்னா பேசவே இல்ல, பிரச்சாரமே பண்ண. ஆமாங்க, கேள்விக்கு என்ன சார் பதில்? 2 பேர்ல கருத்து வேறுபாடு இருக்கு, சிம்பிள். இது என்ன விஷயம்? 2 பேர் கருத்து வேறுபாடு இருக்கு. நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சுன்னா 2 பேருமே பிரியலாம். திமுக தூக்கி அவர்களை எரியலாம், இல்ல அவர்களை இப்பயே தேர்தலே அவர்களை 28% தோற்கடிக்கிற முயற்சியை கூட திமுக செஞ்சுச்சா நமக்கு தெரியாது. இல்ல மக்களே வந்து கடுப்பாயி காங்கிரஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அந்த காங்கிரஸ் தூக்கி எறியறதுக்கான முயற்சியில் இறங்கலாம். நாளைக்கு அவர்கள் வந்து விளங்கும்போது விஜய்க்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு, 20% மேல செல்வாக்கு இருக்குன்னு ராகுல் காந்தி நான் அப்பயே சொன்னேன் பாத்தீங்களா, அவங்களோட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அவங்களோட போகலாம். எது வேணாலும் தேர்தல் முடிஞ்ச பிறகு நடக்கலாம். நீங்க வந்து அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் துடிச்சு அங்க போகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு தாவேக்கா பக்கம் போகுதுன்னு வைங்களேன், அப்பதான் நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் அதிகாரத்துல பங்கு கிடைக்கும். போனா அதே வந்து திமுக அதை நினைக்காதா, எங்களுக்கு அதிகாரத்துல மத்திய அரசுல பங்கு வேணும்னு சொல்லி பிஜேபி பக்கம் போகக்கூடாதா? அவர்கள் அங்க போயிட்டு காங்கிரஸ் தூக்கி குப்பையில போட்டு அங்க போனா அவங்க 4 மத்திய மந்திரி சென்ட்ரலுக்கு போனது ஃபண்டு ஈஸியா வரும், எல்லாம் பண்ணும். இப்ப இவர்களுக்கு இருக்கும் ஆசை திமுகவுக்கு வரலாம் இல்லையா? இப்பயே செய்தி வந்துருச்சு என்னன்னா, சில திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி எல்லாம் காங்கிரஸை கழட்டி விடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு தான் சொல்றாங்களே சார். இப்ப காங்கிரஸோட நிலைமை என்ன சார் ஆகும்? நிச்சயமா அது ஏற்கனவே பலகீனமா வீணா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான மாநில கட்சிகள் உதவியோட தான் வந்து ராகுல் காந்தி அவரோட சுமூக உறவை பேணி அவர்கள் இந்த மாதிரி முன்னாடி ஒரு ஜெல்லாச்சு பாருங்க, 2 பேரும் பிரதர்ஸ் பண்ணிட்டாங்களா. ஆமா, அது மாதிரியான ஒவ்வொரு ஊர்லயும் தேஜஸ்வியோட அங்க ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் அவர்களோட வந்து நட்பை வளர்த்து காங்கிரஸை அவர்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட வந்து வளர்க்குறோம். நீங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நீங்க காங்கிரஸ் எடுக்கிற முயற்சிகளுக்கு 40 MP தமிழ்நாட்டுல இருந்து போய் ஒரு பெரிய பேக்ரவுண்டா நிக்குதாங்க. நீங்க அதை உரி விட்டீங்கன்னு நீங்க முதல்ல இவங்களுக்கு 9 MP குறைஞ்சிடும், மீதி துணைக்க நிக்கிற இன்னும் ஒரு 31 இது போயிடும், 30 MP போயிடும். ஆமா, நீங்க இவரை எய்த்து நின்னாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ரொம்ப பின்னடைவாய் போயிடும். அதனால வந்து இவர் ராகுல் காந்தி ஒரு அரசியல்ல ஒரு தெளிவில்லாதவர்னு பல வாரம் விமர்சிக்கப்படுகிறாரு. அது உண்மையோ அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள். ஓகே சார், இத்தனை வருஷத்துல தமிழ்நாடுன்ற அந்த மாநிலம் உருவானதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12 13 தேர்தல் ஆயிருச்சு. இந்த தேர்தல்ல புதுசா அப்படி என்ன சார் ஒரு மாற்றத்தை நீங்க பாக்குறீங்க விஜய் வருகனால? இல்லைங்க, விஜய் வரதுனால நான் எந்த மாற்றத்தையும் பார்க்கலன்னு தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். எல்லா தேர்தலையும் இந்த மாதிரி குழப்பங்கள், இந்த மாதிரி கணிப்பு குளறுபடிகள், யார் ஜெயிப்பாங்கன்னு கணிக்க முடியாத நிலைமை எல்லா தேர்தலையும் இருக்கும். எந்த தேர்தலையும் யாரும் அப்படியே ஈஸியாக ஜெயிச்சிட்டோன்னு சொல்ல முடியாது. நீங்கள் 1989 எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 முறை எம்ஜிஆர் டெத்துக்கு அப்புறம் சொல்றேன், அதிமுகவே 2 இருந்துச்சு. அதிமுகவே 2 இருந்துச்சு. காங்கிரஸ் அப்ப மூப்பனார் தனியா நின்னாரு. அப்ப 4 முனையில ஐயோ குழப்பமா இருக்கு, 4 யார் ஜெயிப்பான்னு தெரியலன்னு குழம்பணும் எல்லாரும். 91ல ராஜீவ் காந்தியோட டிமைஸ், அது ஒரு அந்த இதுல வந்து நீங்க வந்து அப்போ வந்து நமக்கு குழம்பல, எல்லாருமே சேர்ந்து போட்ட ஏடிஎம்கே வின்னு ஸ்வீப்னு ஆயிடுச்சு. 96ல நீங்க வந்து இல்ல வைகோ பிரிஞ்சு நின்று அவர் என்ன பிரிப்பாரு, ஜெயலலிதாவுக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருந்தோம், அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் 2ஆ பிரிஞ்சிருச்சுன்னா திமுக பிரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துச்சு. அதையும் தாண்டி ரஜினி ஃபேக்டர் அந்த தேர்தல், அந்தனாலதான் அந்த ரஜினி ஃபேக்டரை சோசார் வந்து அப்ப அதுல போய் மூப்பனார் ரஜினி எல்லாரையும் ஒன்றுபடுத்தி திமுக எல்லாம் ஒன்றுபடுத்தி பேசி பண்ணாதான் அந்த வெற்றி வந்துச்சு. அப்பயும் சந்தேகம் இருந்துச்சு. 2001 ஓரளவுக்கு பெருசா இல்ல. 2006ல விஜயகாந்த் வந்துட்டாரு, அப்பயும் யார் ஜெயிப்பான்ற குழப்பம். 2011ல விஜயகாந்த் ஜெயலலிதா கூட்டணி போடுறாங்க. ஏன்னா அப்ப கூட சந்தேகம் இருந்து 1 மாசம் அப்பெல்லாம் எனக்கு சோசார் வந்து எனக்கு ஆறுதல்னு பேர் வச்சிருந்தாரு. மொபைல் போன்ல இதயா மாதிரி ஆறுதல்னு வச்சிருந்தாரு. 2006ல என் பேர்ல ஈக்குவல் ஃபைட் இதையான்னு என்னை கூப்பிட்டு இருந்தாரு. ஏன்னா அங்க திமுகவுக்கும் அதிமுகவும் கடும் போட்டி இருந்துச்சு. விஜயகாந்த் வந்தப்ப 94 சீட்ல தான் திமுக ஜெயிச்சிச்சு. அப்ப நான் பல தொகுதியில ஈக்குவல் ஃபைட்டா இருக்குன்னு அவருக்கு போன்ல சொல்லவும் ஈக்குவல் ஃபைட்டுன்னு என் பேர் அப்பப்போ போன் பேர்ல சேவ் பண்ணுவார் அவர், வித்தியாசம் வேணும்னே கிண்டல் பண்ணி. அது மாதிரி ஈக்குவல் ஃபைட்டுன்னு என் பேரை சேவ் பண்ணி வச்சிருந்தாரு மொபைல்ல. அப்புறம் இதுக்கு வரும்போது ஆறுதல்னு வச்சிருந்தாரு. ஏன்னா அவர் தான் வந்து விஜயகாந்தை டைப் பண்ணி கூட்டணிலாம் அமைச்சாரு. ஆனாலும் சந்தேகம், திரும்ப திமுக வந்துடும், ஒரு பத்திரிகையில கருத்து கணிப்பு வரும், ஒரு இந்த மாதிரி தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு போடும், உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவார். என்ன ஆகும், இல்லை சார் ஏடிஎம்கே கூட்டணி நேசம் ஜெயிக்கும்பேன், இந்த ஆறுதலுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல்னு அந்த ஆறுதல்னே என் பேரை சேவ் பண்ணி வச்சிருந்தாரு. பேரை பார்த்தானே ஆறுதல்னு மனசு தேத்தி பாருங்க. ஆமா, அதனால வந்து அந்த மாதிரி வச்சிருந்தாரு. அப்பயும் இந்த குழப்பம் இருந்து சின்னதாக சொல்ல வரேன். சோசாருக்கே அந்த குழப்பம் வந்துச்சு, அவ்வளோ அரசியல் அனுபவஸ்தருக்கே குழப்பம் வந்துச்சு, சஞ்சலம் வந்துச்சு, ஒரு இது பயம் வந்துச்சு. அப்புறம் நீங்க திரும்ப 2016 வந்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி, அவர்கள் எவ்வளவு எடுப்பாருன்னு கவனிக்க முடியல.
அவர்கள் 20% போனா என்ன ஆகும், 10% சுருகுனா என்ன ஆகும், இதே மாதிரி விஜய் வர்ற மாதிரி நீ விஜய் பத்தி பேசுறதா நீ மக்கள் நல கூட்டணி பத்தி பேசினாங்க. அதான் இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு கூட்டணியும் அப்புறம் வந்து கமலஹாசன் வந்தாரு, டிடிவி தினகரன் வந்தாரு, இப்படி ஒவ்வொருத்தர் வரும்போதும் இந்த மாதிரி கன்ஃபியூஷன். அதனால வந்து இது வித்தியாசமான தேர்தலை நான் பார்க்கல. ஆனால் விஜய் வந்து இதுவரைக்கும் வந்து யாரும் பண்ணாத இப்ப பண்ணுவார்னு கருத்து கணிப்புகள் வந்திருக்குல்ல, அது வந்து ஒரு புதுசான ஒரு தேர்தல். ஏன்னா அதிகமா இப்ப இவர் யார் ஓட்டை பிரிக்க போகிறாருன்னு நிறைய பேர் சஞ்சலப்படுறாங்க. ஆனா எனக்கு அந்த சஞ்சலம் இல்லை. ஏன்னா அதான் நான் சொல்றேனே, நான் வந்து ஒரு நாள் ஒரு சில ஒரு மாவட்டத்துல பண்ற சர்வே எனக்கு தப்பா போகலாம், அடுத்த நாள் 2வது நாள் பண்ற வேற 2வது மாவட்டத்துல போறது தப்பா போகலாம், 3வது நாள் 3வது மாவட்டத்துல பண்றது தப்பா போகலாம், ஒரு சவுத் ஜோன் எடுத்து பண்றேன் அந்த சவுத் ஜோனே தப்பா போகலாம், அப்புறம் டெல்டா ஜோன் பண்றேன், நார்த் ஜோன் பண்றேன், சென்னை ஜோன் பண்றேன், எல்லாமே எப்படி ஒருத்தனுக்கு ப்ராபபிலிட்டி எப்படி தப்பா போகும் நிகழ்தகவு. கண்டிப்பா வந்து அதுல டைரக்ஷன் நான் பிடிச்சிட்டேன்னு தான் பாக்குறேன். அதுல எதுவும் நான் பார்த்ததுல நவம்பர்ல பார்த்தேன், ஜனவரியில பார்த்தேன், மார்ச்ல பார்த்தேன், எந்த டீவியேஷனும் இல்லை. அதனாலதான் நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். அதிமுக வாக்குகளைத்தான் விஜய் அதிகமாக பிரிக்கிறார், திமுகல இருந்து பிரிக்கிறார். அது வந்து குதிரை, இவர் நம்ம பிரியன் சார் சொல்ற மாதிரி யானை படுத்தால் குதிரை மட்டம் அந்த அளவுல நிக்குது. அது யானை படுத்தா கூட அது குதிரை உயரத்துக்கு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து திமுக வந்து தன்னுடைய வாக்களை 10% இழந்தால் கூட, அது வாக்கு வங்கி இழந்தால் கூட அது வந்து 40% 30% நின்றும். ஸோ அதுதான் அதிகமான வெற்றிகளை பெறும். அங்கங்க வந்து அதிமுகவுடைய சொந்த செல்வாக்கை வைத்து கன்வர்ஷன் வந்து அதிமுகவுக்கு தான் 2ஆம் இடத்துல சீட்டுகள் கிடைக்கும். ஆனால் தாவேகா பல தொகுதிகளில் அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளி வருவாங்க, 2ஆம் இடத்துக்கு வருவார்களே தவிர வெற்றி சீட் லெவலில் வரும்போது அவர்கள் 10க்கும் குறைவான சீட்டுகளை தான் வெற்றி பெறுவார்கள். சென்னை மண்டலத்தில் அவர்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இருக்கு. இங்கேதான் அந்த சீட் கன்வர்ஷன் அதிகமாக நடக்கும். இங்க வந்து அவர்கள் பெரும்பாலான தொகுதிகள் 2ஆம் இடத்துல அவர்கள் தான் இருப்பார்கள். டெபாசிட் இழக்க வாய்ப்பு இருக்கா சார் பல தொகுதிகளில் தாவேகா டெபாசிட் இழக்கிறதுக்கான தொகுதிகள் மிக குறைவா இருக்கும். ஒரு சில தொகுதிகள் இருக்கலாம். ஏன்னா அதிமுக என்டிஏவே நீங்க ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக இருந்தே ஒரு சில தொகுதியில் டெபாசிட் இழக்கணும்னு சொல்ற மாதிரி தாவேக்காவும் ஒரு சில தொகுதியில் டெபாசிட் இழக்க வாய்ப்பு இருக்கும். திமுக 3ஆம் போவாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு சில தொகுதியில் போகும். ஆனால் அது வந்து காங்கிரஸ் போட்டிக்கிற தொகுதிகளா இருக்கும், கூட்டணி கட்சி கூட்டணி அது மாதிரி இருக்கும். கூட்டணி கட்சிகள் போறாட ஒரு சில தொகுதிகள்ல 3ஆம் போலாங்க. ஆனா டெபாசிட் போகாது திமுக கூட்டணிக்கு. சார் நம்ம இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா திமுக தாவேக்காக்கு அதிகமா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணா திமுக இப்ப எடப்பாடியோட ஸ்டாண்ட் என்ன சார்? தோத்துட்டாரு இந்த எலெக்ஷன்லயும், அதுக்கடுத்து அவர் தலைவர் பொறுப்புல இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்க. தலைவர் பொறுப்பு விட்டு அவர் போகவே மாட்டாருங்க. அதுல ஒண்ணு கண்ணு வேணாம். நீங்க வந்து அதிமுக இன்னும் 5ஆ உடையிட்டோம், ஒரு அணிக்கு அவர் தான் தலைவரா இருப்பாரு. ஏற்கனவே பல அணில இப்போ ஒரு தலைவர். அதனால வந்து நீங்க வந்து அதிமுக வந்து தலைமை பொறுப்புல இருந்து அவர் மாறுவாரன்றது அப்படி மாறுறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் அதுல இருந்து உடையலாம் திரும்ப. ஒரு நீங்க உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்ற மாதிரி வேலுமணி தலைமையில ஒரு அதிமுக உடையதுன்னு வச்சுக்கோங்க, தங்கமணி தலைமையில ஒண்ணு உடையுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி உடைஞ்சாலுமே அந்தந்த அணிக்கு அவர்கள் தலைவரா இருப்பார்கள். இன்னொரு அதிமுக அணிக்கு எடப்பாடியான் தலைவரா இருப்பாரு. அவரை நம்பி அவர் நியமித்த பல மாவட்ட செயலாளர் அவர் பின்னால் நிற்பார்கள். ரெட்டையில தலைமையில இருக்கக்கூடிய அதிமுக ஒரு தலைவர் இருப்பாரு. அதுல அதை சவால் விட்டு ரெட்டலையை முடக்கலாம், வைக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். ஆனால் இன்னொருமே எல்லாருமே யாரும் யோசிக்கிறதே, நீங்க நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், வேலுமணி நினைச்சா உடைச்சிடுவார், பிஜேபி வந்து உடைச்சிடும் வைக்கணும். நீங்க வந்து ஒரு கட்சியை வந்து இது மாதிரி உடைச்சு நடத்தி அதை வந்து அது நான் தான் ஒரிஜினல் அதிமுக நிரூபிக்கிறதெல்லாம் பெரிய சவாலுங்க. அதெல்லாம் வந்து ஒரு முடியாத விஷயம். இப்ப ஓபிஎஸ் ஏன் அதை விட்டுட்டு ஒரு கட்டத்துல போறாரு திமுகக்குன்னா, அது வந்து சாத்தியமில்லாத விஷயம். அது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நீங்க பப்ளிக் சப்போர்ட் இருக்கணும். நீங்க இப்ப ஜெயலலிதா போய் நின்னாரு, ஜானகி அம்மாவும் நின்னாங்க, எம்ஜிஆரோட ஒய்ஃப் வாரிசு, லீகல் ஏர் சர்டிபிகேட் ஜானகி தான் இருக்கு, ஜெயலலிதா கிடையாது. ஆனால் ஜெயலலிதா அங்க ஒரு சீட்டோட ஜெயிக்கிற ஜெயலலிதா 26 சீட் 27 சீட்டு எதிர்கட்சியா வர்றாங்க. அப்ப அந்த மாதிரியான மக்கள் செல்வாக்கு இருக்கணும், பணபலம் இருக்கணும். அந்த கட்சியை ஒன்று எடுத்து நீங்கள் பண்ணுறேன்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, மாவட்ட செயலாளர் விலைக்கு வாங்குறது, அவங்களுக்குலாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது, அப்படிலாம் கொடுக்குறப்ப நீங்கள் அந்த மாதிரி செலவு பண்ணணும். அந்த செலவுக்கு யாராவது ஃபண்டிங் பண்ணி அப்படி பண்ணால் கூட மக்கள் ஆதரவும் உங்களுக்கு இருக்கணும். எடப்பாடியை விட இன்னொருத்தர் வேலுமணியோ தங்கமணியோ ஒரு ஆர்பி உதயகுமாரோ ஜெயக்குமாரோ யாரோ ஒருத்தர் இன்னொன்று உடச்சி கொண்டு வரணும்னா அப்போ அந்த செல்வாக்கு, அவருக்கு இணையான செல்வாக்கு இவருக்கு இருக்கணும். மக்கள் அதை பிரிஞ்சு இவருக்கு வாக்களிக்கின்ற சிவாலாம் இருக்கு. ஓகே சார், நீங்க சொன்னீங்க எம்ஜிஆரோட லீகல் ஏர்னா இங்க ஜானகி அம்மா இருந்தாங்க சொன்னீங்க, அவரே வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்ப ஸ்டாலின் இருக்காரு, அதுக்கடுத்து உதயநிதி வர்றாரு, அவருக்கு எப்படி சார் இருக்கு நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில? இல்லை, மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் வந்து 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று கட்சிக்குள்ளே பார்க்கணும், கட்சிக்குள்ளே அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ சீனியர் மினிஸ்டரும் அவர் கையால் பாராட்டு பத்திரங்களை வாங்குகிற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க.
அவர் தான் கொடுக்குறாரு விருதுகளை. கோயம்புத்தூர்லாம் அவர் தான் கொடுத்தாரு. மனசார சீனா. வாங்குறாங்களான்றத கேள்வி. அதான் அப்பனா கட்சியை விட்டு விலகலாம், வைகோ மாதிரி போகலாம். அப்ப விலகலைன்னா நீங்க மனசுக்குள்ள வருந்தினாலும் தலைமையை ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா அங்க பல அவஸ்தை இருக்கலாம், உங்களுக்கு டைமிங்ல பிரச்சனை இருக்கலாம், உங்களை அதிகமா வேலை வாங்குற பிரச்சனை இருக்கலாம். ஆனா நீங்க அந்த சம்பளத்துக்காக நீங்க அங்கதான் வேலை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அனுசரிச்சுக்கிட்டு நீங்க ஸ்டாஃப் தான் அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப அவர் ஏத்துக்கிட்டாங்க. அப்ப நீங்க வெளியே போய் பேச முடியாது, எங்கேயாவது தனி ரூம்குள்ள வந்து பேசிக்கலாமே தவிர நீங்க பொது வெளியில பதில உதயநிதி சரியில்லைங்க அப்படின்னு பேச முடியாது, அவ்வளவுதான். அப்ப அக்செப்டன்ஸ் தான். அவர் வர்றாரு உங்க ஊருக்குன்னா நீங்க ஊர் எல்லையில போய் நின்று வரவேற்கிறீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அப்ப படிப்படியா இது முதல்ல ஆரம்பத்துல ஒரு சலிப்பா இருக்கலாம், அப்புறம் போக போக அது செட் ஆயிரும். அப்படி பழக்கப்படுத்தி வர்றாங்க. ரெண்டாவது இது வந்து மன்னராட்சி அப்படி இல்லை. ஏன்னா அப்படியே தூக்கி மகன்கிட்ட கொடுக்க முடியாது. நீங்க அவர் வந்து ஒரு தொகுதியில நிக்கணும், போட்டியிடணும், அவர் எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ ஆனா தான் நீங்க அவரை மந்திரி ஆக்க முடியும், துணை முதல்வராக்க முடியும். நீங்க மக்களே தோக்கடிச்சிட்டாங்கன்னு வைங்க, அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா ஸ்டாலின் வந்து தன்னுடைய பையனை கொண்டு வந்து வாரிசு அரசியல் பண்றாரு, இவருக்கு நம்ம போடக்கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணும். ஆனால் மக்கள் வந்து பெருவாரியாக ஓட்டு போட்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா அப்ப இந்த விமர்சனங்கள் வந்து மற்ற கட்சிகள் வச்சு பிரயோஜனம் இல்லை. நீங்க தேர்தல் அரசியல பேசுறீங்க, கட்சி ரீதியா பாக்குறப்போ அவருக்கு அனுபவமே இல்லாத போதே ஒரு இளைஞரணி செயலாளர் பதவியை கொடுக்குறாங்களே, அப்ப கட்சியிலே ஒரு புகைச்சல் இருக்கும். அதாங்க அது கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனை தானே. கட்சி உடஞ்சிட்டு போகுது, நமக்கு என்ன இருக்கு அதுல? நமக்கு வந்து ஆட்சி தான் நமக்கு பிரச்சனை, கட்சி நம்ம பிரச்சனை இல்ல. கட்சி வந்து கட்சிக்காரர்களுடைய பிரச்சனை. நமக்கு வர்றப்ப ஆட்சியில வர்றாரு ஒருத்தர், அனுபவம் இல்லாம வர்றாரு, அவர் வந்து எப்படி ஆட்சி தருவாரோ அப்படின்ற ஆட்சி தான் எனக்கு. நம்ம விஜய் வந்து நேரா சினிமால இருந்து வர்றாரு, அவர்கிட்ட ஆட்சியை கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். அப்புறம் உதயநிதி வந்து அவர் குடும்பத்தை அரசியலை பார்த்தே வளர்ந்தவர், அரசியல் இருக்க குடும்பங்களே தவழ்ந்ததுல இருந்து அரசியல் பேசியே வர்றத காதை கொடுத்து கேட்டு வர்றவர், அந்த அனுபவம் இருக்கு அவருக்கு. அது இல்லாத விஜய் ஏத்துக்கும் போது உதயநிதி ஏத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப உதயநிதி இருக்காரு திமுக சார்பில இருந்து, இப்ப தாவேக்கால இப்ப விஜய் இருக்காரு, யூத் ஃபேஸா நீங்க யாரை சார் பாக்குறாங்க நீங்க மக்கள்? ஒரு தேர்தல் வரும்போது தான் பார்க்க முடியும். இப்ப நீங்க இப்ப தெரிஞ்சு போயிடும். நீங்க இப்பயே வந்து ஸ்டாலினா இல்ல ஒரு உதயநிதியும் சேர்ந்துதான் அதுல பிரச்சாரத்தெல்லாம் ஈடுபட்டிருக்காரு. ஆனா எந்த இடத்துலயுமே பெருசா உதயநிதியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல சார் இந்த எலெக்ஷன்ல. ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போனாங்களே தவிர உதயநிதி பேரே யாருமே பயன்படுத்த. சரி, ஏன் தேவையில்லைங்க? ஒரு கட்சியோட தலைவர், இவர் கட்சியோட தலைவர், அவ்வளவுதான். ரெண்டு தான் பார்க்கணும். ஏன் அப்புறம் இன்னொருத்தர் கொண்டு வரணும்? ரெண்டு பேரும் இவருக்கு எடப்பாடி பழனிசாமி தான் இருந்தாரு, அவர் ஏன் அடுத்த இன்னொருத்தர் ஏன் சொல்லணும்? அதுக்கு அவர் கீழே இருக்க இளமையான ஒருத்தரை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவர் இந்த கட்சியோட தலைவர், இவர் இந்த கட்சியோட தலைவர், இவர் இந்த கட்சியோட தலைவர், அவ்வளவுதான். நீங்க பாஜகவுக்கே நீங்க அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு போனா அண்ணாமலை முன்னாடி ஏன்னா தலைவர் இல்லை, இப்ப அவரு நீங்க நயினாரை தான் நிறுத்தி ஆகணும் தலைவரா. அதனாலதான் அவரும் கொஞ்சம் ஒதுங்கியே செயல்படுற மாதிரி இருந்துச்சு. அவர் இதே தலைவர்னு வைங்க, இன்னும் பெரிய சுத்தி இருப்பாரு. அப்ப அப்படி அதுவும் இல்லாம அவர் கூட்டணியில் அமைங்கிறாருன்னு வச்சுங்க, அது ஒரு விஷயம். அதனால தலைவர் வரும்போது அப்படிதான் இருக்கும். ஒருவேளை காலத்து மாற்றத்தின் போது உதயநிதியே தலைமை பொறுப்புக்கு வரும்போது அப்ப ரெண்டு பேரும் நேருக்கு நேராக சந்திக்கும் போது அப்ப பார்க்கலாம். அப்போ அது வரைக்கும் விஜய் வந்து நான் ஆசைப்படுறது, விஜய் தோற்றாலும் தொடர்ந்து ஒரு நல்ல அரசியலை பண்ணணும். அந்த அவருக்கு வாக்களித்த மக்களை வந்து மதிச்சு அந்த வாக்குகளுக்கு மரியாதை கொடுத்து ஒரு ஒழுங்கான அரசியல் செய்து அதை தக்க வைக்கணும், அதை மேலும் வளர்க்க முயற்சி செய்யணும். லத்தாஜிக்கா திரும்ப விட்டுட்டு சினிமா நடிக்க போயிடக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. ஓகே சார், நிறைய விஷயம் பேசணும் இன்னைக்கு அரசியலை பத்தி. இன்னும் 2 நாள்ல எலெக்ஷன்ல ரிசல்ட்டும் வரப்போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க நேரத்துக்குங்கிறதுக்கும் நன்றி சார். நன்றி.